ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து பெரிய ஒரு ஹார்ட் டிசீஸ்க்கான ஒரு பெரிய பங்கு எடுத்துக்கிறது வந்து ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். அதுவும் பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் பண்ணோனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்குவாங்க. லைக் ஃப்ரைடு சிக்கன் அந்த மாரி எடுத்துக்குவாங்க. அது டைரக்ட்டா உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட்ல வந்து பேட் கொலஸ்ட்ராலா தான் போய் அது கண்டிப்பா கன்வெர்ட் ஆகி போய் செட்டில்மென்ட் ஆகும். பத்தாததுக்கு லிவர வந்து ஃபேட்டி லிவர் ஆக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபேட்டி லிவர் அந்த லிவர்னால அது வந்து ஃபில்ட்ரேட் பண்ண முடியாது. ப்ராப்பரா ஃபில்ட்ரேட் பண்ணி நம்ம சாப்பிட்ட சாப்பாட டைஜெஸ்ட் பண்ண முடியாம, ப்ரொலாங்டா நம்மளோட லிவர் கஷ்டப்பட்டு அத நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ட வந்துட்டு அடுத்து வந்து ஹார்ட்டுக்கு வந்து கொண்டு போய் செடிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா மாரடைப்பு வந்துரும். ஸோ வந்துட்டு அந்த ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம குறைச்சுக்கிட்டு, இயற்கை முறையான ஃபுட்ஸ நம்ம நல்லபடியா ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா, மாதுளப்பழம் எடுத்துக்கலாம். நம்மளோட வீட்ல வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு ஹெல்த்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லார் வீட்லயுமே செம்பருத்தி செடி இருக்கும். காலைல எந்திச்சோனே ஒரு வாக்கிங் போறதுக்கு முன்னாடி ஒரு செம்பருத்தி செடி எடுத்து, நடுவுல இருக்கிற தண்ட விலக்கிட்டு, கீழ இருக்கிற தண்ட விலக்கிட்டு, இதழ்கள மட்டும் விரிச்சு, ஒரு வாயில கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே மென்னுட்டு நடந்து போலாம். டெய்லி ஒரு மாதுளப்பழம் சாப்பிடலாம். ஆவாரம்பூ கஷாயம் போட்டு குடிக்கலாம். இந்த மாரி இதெல்லாம் வந்து ஜெனரலான ஒரு ஹோம் ரெமெடி தான். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்.